ஹாய் நண்பா, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்க நைட்ரோ பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எலன் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்போட ஒரு ஆலோசகர் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஒரு வாய் தவறி பேசுகிறாரா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி ஆணவத்தில் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் மட்டும் ஒரு சுவிட்சை தட்டினா போதும், உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா உருக்குலைஞ்சு போயிடும், சுருண்டு விழுந்துடும், என்னுடைய ஒரு தயவுனால தான் உக்ரைன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. மனசு என்னெல்லாம் பேசுகிறதுன்னு தெரியல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ட்ரம்ப் அவர்கள் இது அதிபர் ஆனதுலேருந்து ஒரு வளரண்ட் அப்படின்னு சொல்லலாம். எலான் மாஸ்க் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஈடுபாடு வந்து அரசியலே கொண்டு போயிட்டு இருக்காரு. அதோட போனால் சரி, மனுஷன் பரவாயில்ல, சும்மா என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு கைஸ். இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட கருணால மட்டும்தான் உக்ரைன் இது வரைக்கும் இருக்கு, நான் சுவிட்சை தட்டினேன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து க்ளோஸ் ஆயிடும், அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம செலன்ஸ்கி வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, ஓகே ரைட்டு, நம்ம இதுக்கப்புறம் போன மக்கள் சாகிறது தாக்கம் போகிற நிறுத்தலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணி சவுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம், அதாவது உக்ரைன்லேருந்து ஒரு அதிபர் டீம் வந்து போயிட்டு சவுதியும் உக்ரைனும் சேர்ந்து அமெரிக்கா கிட்ட பேசி போகிற நம்ம வந்து ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணதான் ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குது ஏதுன்னு சொல்லிட்டு A to Z நம்ம வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி உலகத்தை ஏதோ எங்கேயோ நடக்கிற விஷயத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் இருக்க முடியும். எனக்கும் வந்து நிறைய வீடியோஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், வாங்க லெட்ஸ் கோ டு தி வீடியோ. எலன் மஸ்க் வந்து என்னுடைய ஸ்டார்லிங் ஸ்டேட்லைட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெட்வொர்க் இருக்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உக்ரைன் இன்னி வரைக்கும் தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக்கிட்டு தாக்கு பிடிச்சிக்கிட்டு போர் நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த நெட்வொர்க் மட்டும் இல்லைன்னா உக்ரைன் வந்து எப்பயோ உருக்குலைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய நெட்வொர்க் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா நாட்டுகளுக்கு இருக்கிற ராணுவ வீரராக இருக்கட்டும், அந்த ஊரில் உள்ள மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. ஐரோப்பிய கண்ட்ரிகள்லாம் எப்படி ஆயுதங்கள் சப்ளை ஆகிறதா இருந்துட்டு எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தகவல் பரிமாற்றலேருந்து பண்டமாட்டம் எல்லாமே நடக்கிறது என்னுடைய நெட்வொர்க் ஒரு துணை கொண்டு தான் எல்லாமே இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நெட்வொர்க் இல்லைன்னா உங்களை உக்ரைன்லாம் 2 நாள் ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கும் முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்காரு. பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஏகப்பட்ட உக்ரைனுக்கு வர நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிருச்சு, எல்லா நெட்வொர்க்கும் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிருச்சு. பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய நெட்வொர்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஜாம் பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா எலன் மாஸ்க் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் வந்து என்னன்னா, போலந்து நாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் நெட்வொர்க்கை பற்றி ஓவராக அப்படி பேசக்கூடாது, நாங்கள் ஒரு $50 பில்லியன் கொடுத்துருக்கோம், அந்த ஒரு ஃபண்டுனால தான் உங்கள் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருக்கு, அப்போ எங்கள் நிலைமை நாங்கள் இப்படிலாம் பேசினேன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கண்டிக்கத்தக்க முறையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதுக்கு நம்ம எலன் மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்த காசுலாம் என் நெட்வொர்க் வந்து ஒரு அசட்டே கிடையாது, என் நெட்வொர்க் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத ஒன்று, அவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்கு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்சம் எலன் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, அந்த அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ஒருத்தர் வந்து அவர் ஸ்டேட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி இப்போலாம் நீங்கள் பேசக்கூடாது, ஏன்னா அப்படின்னா இது வந்து போகிற நிறுத்திற்கான வழி. எலன் மாஸ்க் வந்து அந்த ஒரு மைண்டில் சொல்லலை, அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறாரு. அவர் மட்டும் அந்த ஸ்டார்லிங் செயற்கைக்கோளை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா மொத்த கம்யூனிகேஷனும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கு எலன் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், நான் வந்து எக்கார்ந்த கொண்டும் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னா, எனக்கே தெரியும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த உக்ரைன் வந்து மொத்தமாக முடிக்கணும். ஆல்ரெடியே எலன் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு தான் காய் நகட்டிக்கிட்டு இருக்காரு, ட்ரம்பும் அவரும் சேர்ந்து. பட் அவர் காயனோ பழிக்கல, ஏன்னா நம்ம உக்ரைனில் வந்து பாதி நிலத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. உக்ரைனில் வந்து கனிம ஒன்றுங்க நிறைய இருக்குது, இந்த மொபைல் பேட்டு தயாரிக்கிறது, போர்டுக்கு லித்தியம் தயாரிக்கிறதுலாம் தெரியுமா, அதை வந்து தாங்கிட்ட கொடுத்துருவோம். அதனால இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, எப்படியாவது உக்ரைன் வந்து போரை நிப்பாட்டினா நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கும், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பல மினரல் கணக்கு நிறைய பண்ணாங்க. பட் அங்கே எதுவுமே நடக்கலை. அதனால இப்படி சொல்லி நீங்கள் வந்து நான் நெட்வொர்க்கை ஸ்டாப் பண்ணிடுவேன், மரியாதையாக எனக்கு அக்ரிமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் என்ன நடக்குன்னு தெரியல. இதை வரும் சொல்ல, இதுமா எளியவனின் உயிரை வலி ஒருவன் எடுத்தால் மேலே உள்ள ஒருவன் மீண்டும் ஒரு பாட்டில் சம்திங் வரும், அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. தாக்கப்பட்டவங்களை எவ்வளோ அடிப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ அமெரிக்கா என்னன்னா, வேற ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனாவோட வர்த்தகம் செய்யலை, அந்த போன் தயாரிக்கிற அந்த இதில் லித்தியம் இருக்குறீங்களா நிலக்கரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூமிகளில் அதிகமாக கிடைக்குமா, அது உக்ரைனில் இருக்குன்னு சொல்லிட்டு கை வச்சாங்க. பட் வேற ஒரு கண்ட்ரிஸ் இருக்கிறனால இப்போ உக்ரைனை நைஸாக கழிவுடுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அமெரிக்கா. ஸோ கைஸ், இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் வந்து வரலை. அது ஏன்னா இந்தியாவில் இது வரைக்கும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அம்பானியோட ஜியோ ஆண்டி, பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி நெட்வொர்க் தான் இருக்குது. ஏண்டா ஒரு நெட்வொர்க்னா அவசரத்துக்கு இருக்குதானே இருக்குது, இப்படி இருந்தால் பிளாக்மெயில் பண்ணால் என்ன கருந்தில்ல.
ஆல்ரெடி அவர் அரசியலுக்கு போனவங்க எல்லா மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க, இதனால இந்த ஆள்னால ஒரு பருப்பு கூட வேகாதுன்னு சொல்லிட்டு அவர் எலன் மாஸ்கோட சேல்ஸ் கார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி கம்ப்ளீட்டாக இப்போ அமெரிக்கன் மார்க்கெட்டே அந்த எலன் மாஸ்க் ஒருத்தனால தான் மோஸ்ட்டாக இறங்கிட்டு இருக்கேன், அவ்வளோ ஒரு கிராஸ் ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் வந்து ட்ரம்ப் வந்து அவர் ஹெல்ப் பண்ண உதவுனா நானே வந்து ஒரு காரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக நியூஸில் கூட நான் படித்தேன். ஓகே கைஸ், ஸோ கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சமய சந்தர்ப்பம் இருந்தாலும் யாராக இருந்தாலும் தனக்கு ஒரு லாபம் நடக்கிறதுக்காக என்ன வேணும்னு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு, புரிஞ்சுக்கோங்க. ஒரு அதாவது போரை நிறுத்துறதுலேயே ஒரு லாபம் தனக்கு என்ன, அமெரிக்கா வந்து என்ன நினைக்குதுன்னா தனக்கு என்ன இதில் ஆதாயம், தனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சி எல்லாருமே புஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா போரை நிறுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது சவுதியோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சவுதி விசஸ் உக்ரைன்ல இருந்து ஒரு மிகப்பெரிய டீம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சேர்ந்து ரஷ்யா வந்து இதுக்கப்புறம் வந்து போரை நிறுத்துறதுக்கு ஒரு வழியாக சம்மதிச்சிருக்காங்க. ரஷ்யானா உக்ரைன் வந்து சம்மதிச்சிருக்காங்க, போரை நிறுத்திக்கலாம், அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு ஒப்புதல் வாங்கிக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இன்னும் அக்ரிமெண்ட் வந்து இது வரைக்கும் சைன் ஆகலை, இன்னும் ஒரு 2-3 டேஸில் சைன் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஓரளவு சம்மதிச்சு தலைவர் வந்திருக்காரு, என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து பயங்கரமான தாக்குதல் நடத்தி இருக்கு. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி இந்த குஸ்மாயான அந்த பகுதியை வந்து உக்ரைன் கைப்பற்றிக்கல, அது எப்படியாவது தைரியத்தில் மீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த கேஸ் பைப்பில் வீரர்களை அனுப்புறது, எப்படிலாம் உக்ரைனுக்குள்ளே தன்னுடைய வீரர்களை அனுப்பி அந்த இடத்த மீட்க முடியுமோ அதுக்காக ஒரு சேம் டைத்தை வந்து ரஷ்யா முடிஞ்சது புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் கொஞ்சம் அடி பயங்கரமாக ரஷ்யாவை அடிச்சிருக்கு தான் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட ட்ரோன்ஸ் அனுப்பி பார்த்தீங்கன்னா அங்கங்கே, அதாவது ரஷ்யாவில் மிகப்பெரிய பல இடங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அதிகாலையில் ஒரு 3 மணி அளவு தாக்குதல் நடந்திருக்கு. அவ்வளோ இடங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. இதுக்கு வந்து புட்டின் கண்டிப்பாக ஒரு பதிலடி கொடுப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த போர் நிற்கிற சமயங்களில் கொஞ்சம் அதிகமாக வலுவெடுத்து போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த போர் நிற்கிறமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் லோட் பண்ணுங்க. எலன் மாஸ்க் பண்ணுற இந்த காரியத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அதையும் கொஞ்சம் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாடு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும், இல்லை விலகி இருக்கணும், தன்னுடைய ஆதாயத்துக்காக போகிறது என்னவோ சரின்னு பண்ணல. ஸோ கைஸ் அவ்வளோதான். இந்த வீடியோவில் நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். ஏன்னா ரொம்ப வியூஸ் கம்மியாக போகுது, என்ன பண்ணுறேன்னு தெரிலங்க, அப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு நிலைமை. ஓகே, லவ் யூ நண்பா, லவ் யூ டு ஆல். நான் அதை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ.